இப்போ சம்மரில் மாங்காய் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போது இந்த மாங்காவை வச்சு மாங்காய் தொக்கும் மாங்காய் சம்மந்தி இது ரெண்டும் எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு மாங்காய் தொக்கு செய்கிறதுக்கு ஒரு மாங்காய் நான் எடுத்திருக்கேன். அதை நல்லா தோல் சீவிக்கலாம். தோல் நல்லா சீவிட்டு நம்ம கேரட் திருவுறதில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாம். மாங்காய் கொஞ்சம் புளிப்பு உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மாங்காய் நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போது ஒரு வாணலியில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு சிம்லேயே வச்சு வறுக்கலாம். அப்போ தான் வெந்தயம் வெளியில் மட்டும் செவந்துடும். இல்லைன்னா இப்போ இந்த வெந்தயத்தை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நிறைய சேர்க்கறதுனால தான் மாங்காய் தொக்கு கொஞ்சம் கெடாமல் இருக்கும். கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம துருவி வச்சிருக்கிற மாங்காயை இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். மிளகாய் தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு ஒரு வாட்டி அப்பப்போ இப்படி கிளறி விட்டுக்கணும். அடுப்பு சிம்லேயே வச்சு கிளறினா மாங்காய் நல்லா வெந்துடும். நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெய் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். மாங்காய் தொக்கு நல்லா சுருண்டு வரும். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இந்த டைமில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற வெந்தயத்தை ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்த அப்புறம் கொஞ்சம் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். சிம்லேயே வச்சு பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து மாங்காய் சம்மந்தி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மாங்காய் எடுத்து அதை நல்லா தோல் சீவிக்கலாம். இப்போ ஒரு அரை மாங்காய் அளவுக்கு எடுத்து அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த அளவுக்கு மாங்காவை பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு
ஒரு 3 வரமிளகாய் போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். ஒரு 7, 8 பீஸ் தேங்காய் எடுத்து அதை மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5லேருந்து 6 சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, மிளகாய் வத்தல், அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய், இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அதோடு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா அரைச்சி எடுத்தோன்னா மாங்காய் சம்மந்தி ரெடி. இதை சூடு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும்.